இப்போ நம்ம ஆந்திரால உள்ள கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். வேற லெவல் இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க வரணும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் வாங்க. சூப்பரா இருக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் நியர் டு சென்னை. கிட்டத்தட்ட சென்னையில 96 கிலோமீட்டர்ல நம்ம இந்த வாட்டர் ஃபால் ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே நாங்கள் எப்படி இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து சொல்லி தர போறேன். நீங்க உங்க லைஃப்ல எதை வேணா மிஸ் பண்ணுங்க, இதை மட்டும் வாழ்க்கையில மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் அ ட்ரூ வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பா எல்லாரும் நீங்க வரணும். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஹைட்லேருந்து தண்ணி விழும்போது உங்கள் தலை வலிக்குது. பட் அது சுகமாக தான் இருக்குது. என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸோட பார்க்கிங்கில் தான் இருக்கோம். இங்கே வந்து இவங்க வந்து பைக்குக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம சென்னையிலேருந்து இந்த கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி வரணும்னா, நீங்கள் சென்னையோட சவுத்தில் இருந்தீங்கன்னா தாம்பரம், பூந்தமல்லி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம், கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரலாம். அதுவே நீங்கள் சென்னையோட நார்த்தில் இருந்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ், சோழவரம், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம், கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் ரீச் ஆகலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா உங்கள் வீட்டோட லொக்கேஷன் ஜிமேப்பில் கொடுங்க, அது எந்த ரூட்டை சொல்லுதோ அதுபடி நீங்கள் கேளுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு மேப் போட்டுட்டோம், பட் அது வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணாமல் கிரே கலர் சூஸ் பண்ணிட்டோம். ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. NH 716A வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஊத்துக்கோட்டருக்கும் வழி ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. நான் லொக்கேஷன் எல்லாமே இங்கே போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் இங்கே வரதா இருந்தால், பைக்கில் வரதா இருந்தால் 5 லிட்டர் பெட்ரோல் மோர் தென் எனஃப் பைக்குக்கு. அதுவே காருக்கு 10 லிட்டர் பெட்ரோல் மோர் தென் எனஃப். அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த 10 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் காருக்கு போடுறதா நீங்கள் சென்னையிலே போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஆந்திராவில் கொஞ்சம் பெட்ரோல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் காருக்கு பெட்ரோல் ஃபியூல் வந்து நீங்கள் சென்னையிலே ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரும்போது லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் தயவுசெய்து இந்த பாத்ரூம் மட்டும் தயவுசெய்து யூஸே பண்ணிடாதீங்க. அப்படியே இங்கே காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த பாத்ரூம் வேர்ஸ்ட். சரிங்களா? பாய்ஸ் நாங்கள் எப்படி வேணா இருப்போம், பட் கேர்ள்ஸ் லேடிஸ் வேணவே வேணாம், ரொம்ப வேர்ஸ்ட். அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கிங்கில் உங்களை பைக் இல்லை கார் பார்க் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபுல்லாக குரங்கு பிரச்சனை தான். ஏன்னா எங்களோட ஃபுட்டு எல்லாமே எடுத்துன்னு போயிடுச்சு. அதே மாதிரி பைக்கில் வச்சு இந்த ஃபுட்டும் எடுத்துன்னு போயிடுச்சு. சரி, அதுவாச்சும் போச்சுன்னு பரவாயில்ல. நாங்கள் வரத்துக்குள்ளே எங்களோட ஹெல்மெட்டும் எடுத்துன்னு போயிடுச்சு. ஸோ ஹெல்மெட்டில் ஏதோ ஃபுட் இருக்குமான்னு பார்த்து ஹெல்மெட்டோட எடுத்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் கீழே இறங்கி ஹெல்மெட்டை வந்து பைக்லேருந்து லாக் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ உங்களோட ஹெல்மெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சென்னைக்கு மறுபடியும் போகும்போது ஹெல்மெட்டோட தான் போனோம். அதே மாதிரி இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மல்டிபிள் என்ட்ரிஸ் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு மறுபடியும் அதே டோக்கனோட உள்ளே போகும்போது அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாய்ஸ் பரவாயில்ல, கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் சுத்தமாக சரியில்லை. அதனால் நீங்கள் கேர்ள்ஸ் பார்த்துக்கோங்க. பாய்ஸ் நாங்கள் எப்படி வேணா இருப்போம், பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி எல்லாமே ஓகே. இப்போ அங்கே உள்ளே போகலாம். சவுண்டாக இருந்தது, அதனால் எங்களால் வீடியோ அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல. சரிங்க, இதுதான் கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், மேலேருந்து தண்ணி விழும்போது அந்த தலை பாரமாக்கணும், அதில் என்ஜாய் பண்ணணும்னா கோனே தான் இருக்கிற பெஸ்ட் வாட்டர் ஃபால். இல்லை எனக்கு வாட்டர் ஃபால் வேணாம், எனக்கு வந்து நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் தான் வேணும்னா தடா வாட்டர் ஃபால் போயிடுங்க. தடாவில் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் கோனே வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்தோம். கிளீனினஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 0 தான். இந்த தண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இஸ் த பெஸ்ட் வாட்டர் கூட சொல்லலாம். இப்போ என் லைஃப்பில் இப்படி ஒரு தண்ணி நான் குடிச்சு பார்த்ததே இல்லை. பட் நம்ம ஆளுங்க அங்கே வந்து ஷாம்பு போட்டு குளித்து, சில பேர் சீக்கெல்லாம் எடுத்து வந்து போடுறாங்க. தண்ணி ஃபுல்லாக கெட்டு போச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே வரதா ஒரு வாட்டர் பாட்டில் இந்த தண்ணி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட் இஸ் அ பியூர் வாட்டர் கூட இது. அதே மாதிரி நீங்கள் இங்கே யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரலாம். இங்கே வந்து முதியோர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. சில பேர் சின்ன குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்தாங்க. சின்ன குழந்தைங்களை நீங்கள் கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே பாசியாக இருக்குது. குழந்தைங்க வழிக்கு வந்துடுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோடு வாங்க. பேரண்ட்ஸ் கையை பிடிச்சிருந்தா குழந்தைங்கள கூட்டின்னு வரணும். சரிங்களா? எங்கள் எதிர்க்க 2 குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பாதுகாப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு 3:30 4 o'clockலாம் கிளம்பிடணும். ஏன்னா நீங்கள் 4 o'clock மேலே நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா ரொம்ப இருட்டிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியன். ஸோ நீங்கள் சென்னையில் உள்ள ரீச் ஆகிற வரைக்கும் இது ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. அதுவும் IBMல உங்களால் பைக் டிரைவ் இல்லை கார் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் வரணும். அதுலேயும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. வாட்டர் ஃபால் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னா இந்த 3 மாதம் முன்னாடியே பார்க்குங்க. நான் இந்த 3 மாதத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ இப்போ தான் ஷூட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே நாட்டுக்கோழி குழம்பு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தான் வந்தோம். 1/2 கிலோக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு சாப்பிட்டு வராதிங்க, வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களோட அந்த டேஸ்ட்டு அந்த இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும்.
அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் காரில் வரதுந்தா பரவாயில்ல, பைக்கில் வரதுந்தா உங்களோட ப்ரைவசியும் உங்களோட சேஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதேமாதிரி பாத்ரூம் சொல்லவே தேவையில்லை. ஸோ நீங்கள் தான் உங்களோட ப்ரைவசி அண்ட் சேஃப்டியை பார்த்துக்கணும். பசங்க எப்படி வேணா இருக்கலாம், பட் கேர்ள்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வரதுந்தா மண்டே டு ஃப்ரைடே தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ரஷ்ன்றது இல்லை. அதுவே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்துட்டிங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு டெம்பிள் வேறு இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு வரவங்களும் வராங்க, அவங்க குளிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரஷ் ஆகிடும். நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்தோம், ஒரு வாட்டி சாட்டர்டே சண்டே வந்தோம். ஸோ உங்களை பொறுத்து தான். சாட்டர்டே சண்டே தான் லீவாக இருந்தால் நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் சாட்டர்டே சண்டே தான் வந்தாலும். பட் நான் கொஞ்சம் ப்ரைவசிக்கு கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் பார்ப்போம்னா மண்டே டு ஃப்ரைடே வாங்க. அந்தளவுக்கு ரஷ் இல்லைங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாங்கள் குளிச்சுட்டு மறுபடியும் பைக் பார்க்கிங்கே வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக 4 o'clock கிளம்புறோம். அப்போ தான் 6:30க்கு நாங்கள் சென்னை ரீச் ஆக முடியும். ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னா, என்னால் ஐபீமில் என்னோடய பைக் இல்லை கார் ட்ரைவ் பண்ண முடியாது. அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிடும். அதே மாதிரி இங்கே வந்து 4 o'clock இருட்டிடுது. ஸோ அதனால் இங்கே சேஃபாக சென்னை ரீச் பண்ணணும்னா 4 o'clock கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் லேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் கூட வந்துடுங்க உங்கள் டேவை. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துவாங்க, பை. ஏன்னா நீங்கள் குளிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப வெட்டாக இருக்கும். அது எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு கவர் எடுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு கவர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதோ வேறு ஒரு புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என்னோட அடுத்த வீடியோ வந்து தடா வாட்டர்ஃபால்ஸ். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பைங்க.